ஐயா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது சார். சரி சரி சரி. என்ன ஊருங்க இது? சமந்தபுரம் கர்சங்கல்னு சொல்லுவாங்க. சமத்துவபுரமா? சமந்தபுரம் கர்சங்கல் படுப்பை தாலுக்கா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டமா? மாவட்டம். சரி ஓகே ஓகே ஐயா. என்ன இங்கே உங்கள் வீடுலாம் இங்கே மரத்து ஓரமாக இருக்கு, இங்கே குடிச்சு போட்டுட்டு வீடுலாம் உங்களுக்கு இல்லையா? இந்த மரத்து கூட நாங்கள் வளர்த்துறோம் சார். இந்த மரத்தை நாங்கள் வளர்த்துறோம். இந்த ஓரம் இருக்கிற மரத்தாரெல்லாம் நாங்கள் வளர்த்துறோம். அந்த புளிய மரத்தை கீழே தான் முன்ன இட்டு வந்து வண்டல் வந்து இட்டு வந்து போட்டாங்க. ரயில் ஓரம் இருந்தோம். எங்கே இருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு? வண்டலூர் இருந்தீங்களா? ரயில் ஓரம் இருந்தோம். சரி சரி. அங்கிருந்து இட்டு வந்து இங்கே போட்டாங்க. இந்த புளிய மரம் கீழே எல்லாம் இருந்தோம். இருக்க ஓட்டு போட இப்ப 5 வருஷம் நடக்குது. 5 வருஷமா இங்க இருக்கிறீங்களா? 5 வருஷம் மேலே நடக்குது. நடந்த உடனே இப்போ இருக்க தர்மம் பண்ணாரு சாலின். இப்போ 4வது வருஷம். 4வது வருஷம். என்ன தர்மம் பண்ணாரு? பட்டை காகிதம் கொடுத்தாரு. உங்களுக்கு வீடு வாசல் கொடுக்குறேன், நீங்க ஒரு இடம் ஓடி போடுங்கன்னு சொல்லி பட்டை காகிதம் கொடுத்தாரு. கொடுத்த உடனே நாங்க என்ன பண்ணோம், ஆசைப்பட்டோம். சரி பட்டை கொடுத்துறாங்களே, இப்ப வந்து நம்ம காலம் மாறி போச்சு. நம்ம குழந்தை குட்டிங்க இப்ப நல்லா இருப்பாங்க, நம்ம பள்ளிக்கூடம் படிப்ப வைப்போம், நம்ம நல்லா இருப்போம், நம்ம சம்சாரி போல இருப்போம், அப்படி இப்படின்னு சொல்லி கனவு கண்டி 4 வருஷம் ஆகி போச்சு சார். 4 வருஷம் ஆகி போய் இதே ரோட்ல தான் கடவுறோம். இப்படியே போறோம். இது எப்படி பாரு கலீஜா இருக்கு பாரு. இப்படியே கடுக்குறோம். ஆனா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ரோடு வரதான். இப்ப அங்க நேரம் வந்தா ரோடு போட்டுடுவாங்களா, தடுத்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி கூட இருக்காங்க. வெறும் இடம் கேட்கணும், வீடு கட்டி கொடுக்குவானா இடம் கேக்குறீங்க? வெறும் இடம் கேக்குறோம். ஆனா இடமே இல்லாம பட்டா குடுத்துறாங்களா உங்களுக்கு? இடமே இல்ல, ஒண்ணு இல்ல. இந்த ரோட்டு ஓரத்துல பஸ் போகுது, வண்டி போகுது. இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன், பட்டா உங்க கையில இருக்குதா? இப்போ இருக்க. என்ன ஊர் பேர் போட்டிருக்காங்க? சட்டாலே சர்பஞ்சேரி சொல்றாங்க. ஓ பட்டா சர்பஞ்சேரி இருக்கா? சர்பஞ்சேரின்னு பட்டாலே போட்டாங்க. சரி. இங்க என்னன்னா எல்லா அத்திசி ஓட்டர் லிஸ்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்ம இருக்கிற அத்திசி எல்லாம் இங்கதான் இருக்குது. சரி ஓகே ஓகே. ஆனா பட்டா ஒண்ணும் சர்பஞ்சேரியில மாறி போச்சு. சரி இப்போ சர்பஞ்சேரி இந்த ஊரு கர்சங்கல், இந்த ஊரு வார்டு நம்பர் என்ன பேசுறாருன்னா, நீ ஒரு பட்டை மாத்தி கொடுங்க இந்த ஊர்ல, நான் எல்லாமே நான் பாத்துக்கோறேன், இந்த நரிக்கோர ஒரு குறிக்காருக்கு நான் பாத்துக்கோறேன் அப்படி சொல்றாரு. அந்த கலெக்டர் அம்மா என்ன சொல்றாங்க, காஞ்சிபுரம் பேர் போட்டியாச்சுன்னா போட்டுதான் ஆச்சு, நாங்க பாத்துக்கோ, நீங்க போங்க அவ்வளவு போங்க. எங்க போக சொல்றாங்க? பட்டா ஊருக்கு போக சொல்றாங்க. வீட்டுக்கு போங்கன்றாங்க. போங்க நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி. 3 வாட்டி 4 வாட்டி ஓடி பார்த்தோம் காஞ்சிபுரம் ஓடி பார்த்தோம் முடியல. இப்ப 4 வருஷம் நடந்து போச்சு. இப்போ 5வது வருஷம் கூட எலெக்ஷன் வந்துட போகுது. முடிஞ்சு போச்சு, வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. 6 மாசம் என்ன 5 மாசம் நிக்குது. ஆமா ஆமா. இப்ப விஜய் வந்துட போறாரோ, இப்ப கலைஞர் வந்துட போறாரோ. கலைஞர் வந்தா பரவாயில்ல, விஜய் வந்துட்டா பேஜர். சரி, விஜயனுடைய அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? விஜய்னா அவர் போட்டி இருக்கலாம். முன்ன இந்த தர்மம் பண்ணி கொண்டு வந்திருந்தா போட்டி இருக்கலாம். இத்தனை வருஷம் நாங்க ரோட்ல தான் கடந்தோம், பிளாட்பார்ம்ல தான் இருந்தோம். இப்போ ஷூட்டிங் புடிச்சுக்கொண்டு வந்து இப்ப கட்சியில வர்றாரு. இப்ப இவர் கலைஞர் பார்த்தாக்கா, ஸ்டாலினி பார்த்தாக்கா எங்களுக்கு நம்பி பட்டை குடுத்துட்டாரு. இப்ப மாத்தி விஜய்க்கு போடணும்னா இப்போ அந்த வீடு கொடுப்பாரா? யாரு? பட்டா கலைஞருது, வீடு விஜய்து. அப்ப கட்டி கொடுப்பாரா? 2 மாத்தி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எங்க ஓட்டெல்லாம் ஸ்டாலினிக்கு தான். அதாவது யாரு வீடு தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுன்றீங்க. கரெக்ட். வீடு குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமா, ஓட்டு போட்டோம், ஜெயிச்சாரு. ஆமா. இப்போ வீடே குடுக்கல, வெறும் பட்டத்தை நீங்க புடிச்சு கிடக்குறோம். இப்போ பட்டா இருக்கும் போது இன்னும் வேற ஆளுக்கு மாத்தி போட முடியுமா? ஆமா, போட முடியாது. எப்படின்னா ஒருவேளைப்பா இது கலைஞர் கொடுத்த பட்டாப்பா, இது நான் அது கொடுக்க முடியாது, கேன்சல்னு சொன்னா அப்ப உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு. நஷ்டம் ஆகி போடுவோம். இல்ல ரொம்ப இடம் நாங்க பாத்துன்னு இருக்கிறோம், செல்போன்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம், சினிமால பாக்குறோம். யாருக்கு ஓட் போடுறோமோ நம்மளுக்கு எல்லாம் வசதி வர்ற வரைக்கும், வீடு வாசல் எல்லாம் வர்ற வரைக்கும் ஒருத்தருக்கு தான் போட்டுக்கணும் இருக்கணும், அவருக்கு தான் போட்டுக்கணும் இருக்கணும். அது கூட பய கட்சி. அது எம்ஜிஆர் போன உடனே, ஜெயலலிதா போன உடனே அவர் கூட அது முன்ன எம்ஜிஆருக்கு முன்ன வந்தவர் கட்சி அவரு சூரியன் முன்ன வந்தாரு, எம்ஜிஆர் பின்னாடி வந்தாரு. இப்ப என்ன எம்ஜிஆர் காமிங்க? இதே இருக்கு அடிமை பெண் எம்ஜிஆரா? அடிமை பெண். ஓ அந்த காலத்து எம்ஜிஆர் பாத்தீங்களா? இருந்துச்சு. போயிட்டாரு. எம்ஜிஆர் பாத்திருக்கீங்களா? நேரா பாத்திருக்கீங்களா? பாக்கல. மதுரை சுந்தர பாண்டியன் சினிமா எம்ஜி கிண்டில புடிச்சாரு. பாத்தீங்களா? எப்படி இருந்தாரு? புடிச்சாரு. எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரு. பட்டன் அப்படி எடுத்தாரு. ஐஸ் மலர் இது
இது கம்பெனி இருந்துச்சு ஐஸ் கம்பெனி இப்ப கூட இருக்குதோ இல்லையோ போய் பாக்கணும் நாங்க வந்தது பொழுது அங்கேதான் கிண்டில தான் ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல ஐஸ் கம்பெனி இருக்கு ஆமா 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 வந்து ஷூட்டிங் புடிச்சாரு எப்படி பட்டன் கைட்னாரா அப்படியே ஒரு சொக்கை எடுக்கிறாரு ஒரு பட்டன் எடுக்கிறாரு ஒரு கடுத்தா இருக்குது ஒரு பட்டன் எடுக்கிறாரு ஒரு கடுத்தா இருக்குது அப்போதான் ஏதோ ஒரு மந்திரம் படம் எடுத்தாரா எங்க அம்மா சொல்லுச்சு ஒரு மந்திரம் படம் எடுத்துச்சா கொஞ்சம் மந்திரம் போயிடுச்சா அவரு கொஞ்சம் மந்திரம் இருந்துச்சா அப்படியா வல்ல அது கேரளா மந்திரம் அது பட்டன் அடிக்கும் போது ஒரு கொஞ்சம் ஒரு கத்து தந்துச்சா பட்டன் அடிக்கும் போது கத்து அப்படி தந்துச்சா மந்திரம் இருந்துச்சா மந்திரம் இன்னொரு படம் அடிக்கும் போது தண்ணில முய் ஜபம் அடிக்கும் போது மந்திரம் எல்லாம் பாதி மந்திரம் போயிடுச்சா அவர் எம்ஜிஆர் மந்திரம் போயிடுச்சா தண்ணில உட்காந்து அப்படி ஜபம் பண்ணாரு ஜபம் பண்ண உடனே பாதி மந்திரம் போயிடுச்சு அதுக்குதான் மந்திரம் படமே பிடிக்கல எம்ஜிஆர் நீ எந்த படம் பார் மந்திரம் படமே பிடிக்கல வெறும் நாட்டு படம் மக்கள் படம் என் மக்கள் எங்க நாடு எங்க அண்ணா எங்க ரத்தம் அண்ணா ரத்தம் அண்ணா உப்பா தின்ற மாளிகை கட்டி இந்த அறையில் ஓலை குடிச்சு கட்டி சொன்னாரா அப்படி பண்ணாரா அப்படி மன இது அண்ணாவும் ரத்தம் உடம்புல முறுக்கு ஏறிக்கிறது சொன்னார பலாறு மலை ஓரம் மலை மேல அது பாத்தீங்களா அது போல வெறும் மக்கள் அண்ணா தான் சொல்லி ஏந்தி போட்டாரு அவரு அதே போலதான் நாங்க கூட இப்ப அவர் எல்லாம் போயிட்டாரு இப்ப பழைய கட்சி தானே பழைய கட்சி எல்லாம் நல்லதான் செய்யறாரு ஆனா விஜய் நடுவுல எதுக்கு பூந்துறாரோ தெரியாது எல்லாம் நல்லதான் நடக்குது நல்லதான் செய்யறாரு ஆனா விஜய் நடுவுல எதுக்கு பூந்துறாரோ எதுக்கு செய்யறாரோ தெரியாது மாநாடுலாம் பாத்தீங்களா டிவில பார்த்தோம் மாநாடு போட்டி என்ன போற ஜனம் தர்மம் பண்ணிட்டு இருக்கணும் முன்னந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தர்மம் பண்ணுக்கனே வந்து இருக்கணும் ஷூட்டிங் புடிச்சு விட்டுட்டு ஓடி வந்து நான் அந்த சீட்டு பிடிப்பேன் எடுத்த உடனே அந்த சீட்டு பிடிப்பேன் நான் மாநாடு 2 வாட்டி ஒரு வாட்டி இல்லாத 2 வாட்டி போட போறேன் என் மக்கள் இவ்வளவு இருக்கு ரசிகன் அப்படின்னு சொல்றாரு அது நியாயமா சரி ரசிகன் எவ்வளவு போடுறாங்களோ பழைய கட்சி சாலினி எவ்வளவு போடுறீங்களோ பாக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ யார் வர்றாங்களோ பாக்கலாம் அம்மா அப்பா பசங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க அப்பா நம்ம வாய வச்ச கட்சி இது நம்ம ஊர்ல சொல்றேன் வாய வச்ச கட்சி இது பய கட்சி இதுக்குதான் போடு சும்மா போய் பாத்தி வந்தீங்களா ஷூட்டிங்கார் பையன் சும்மா போய் பாத்தி வந்தீங்களா பாத்தி வாங்கோ அவ்வளவுதான் பாத்தி வாங்கோ பாதி மக்கள் இருக்கு அவரது பாதி நம்ம இருக்கிற பாதி மக்கள் அதுல இருக்கு சும்மா பாக்குறதுக்கு போனாங்க இந்த நாடு எப்படி ஆச்சு ஜனம் எவ்வளவு வர்றாங்க அப்படி பாக்குறதுக்கு பாதி பேர் போனாங்க அவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்றீங்க பாதி பேர் போட மாட்டாங்க பாதி பேர் போட மாட்டாங்க விஜய் ஒரு நடிகரை பாக்குறதுக்காக போறான்றீங்க சும்மா ரசிகன் சினிமால பாக்குறதுக்கு நேரா பாக்குறது எப்படி இருக்காருன்னு பாக்க போனா நீங்க பையன் பாத்தியா வீடியோ பிடிச்சா வர்றாரு அப்படி பாக்குறேன் சும்மா ரசிகன் அதோட அம்மா அப்பா இருப்பாங்க அந்த பசங்க அம்மா அப்பா இருப்பாங்க எப்பா அவங்க வீட்டுல சொல்லிடுவாங்க எப்பா நம்ம பய கட்சி சூரியனுக்கு போட்டாக்கா நம்ம நாடு நல்லா இருக்கும் பய கட்சி பய ஆளு கொஞ்சம் வயசான ஆளு நாடு அம்மா அப்பா கூட இருந்து பாய்க்கான ஓடி நாட்டுக்கு பாத்தி பாய்க்கும் ஏது புது பையன் புது ஆளு ஏதோ நம்ம போட்டி மாட்டிக்கோனா 5 வருஷம் பாதி பேர் உயிர் இருப்போமோ சாவுறோமோ என்ன நடக்குதோ என்ன செய்வாங்க பய ஆளுங்களே சரியா பார்க்க மாட்டாங்க ஓடி அம்மா அப்பா கூட இருந்து ஓடி அவங்களே சரியா பார்க்க மாட்டாங்க அவங்க சரியா தான் பாக்குறாங்க ஆனா அது பெரியவங்க எல்லாம் நல்லதான் குடுக்குறாங்க அமுக்குறாங்க கீழே இருக்கிறவங்க அமுக்குறாங்க அவங்களாலதான் மோசமா ஆகுது நாடு அங்க எல்லாம் நல்லதா அனுப்புறாங்களா பெரிய ஆளுங்க இவ்வளவு குடுக்குறேன் அதுக்கு வந்து சேர மாட்டேங்குது கீழே இருக்கிறவங்க பாதி அமுக்கிட்டு கொஞ்சம் கொடுத்துறாங்க அங்க இருக்கு இன்னும் குடுக்குறாங்க பாதி அமுக்கிறாங்க மக்களுக்கு என்னதான் கொடுக்க போறாங்க இங்க பெரியவங்க என்ன நினைக்கிறேன் தெரியுமா நான் இவ்வளவு கொடுத்தேன் மக்களுக்கு பாப்பாங்க நினைக்கிறாங்கப்பா பெரியவங்கள தப்பு இல்ல கீழே இருக்கிறவங்க தான் அமுக்கிறாங்க சரிங்க இப்போ இந்த பச்சை குத்தி இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா இப்போ அது வந்து அடிமை பெண் எம்ஜிஆரா அடிமை பெண் சார் நான் மீசை தாடி இல்ல அப்போ குத்துனது ஓகே மீசை தாடி இல்லாத அப்போ குத்துனது சும்மா அன்பால எப்படின்னா
ஒரு படத்துல வெறும் அண்ணா மக்கள் அண்ணா மக்கள் அண்ணா மக்கள் அண்ணா மக்கள் தான் சொல்லி சத்தடி காணி மன எதுவும் எனக்கு காதல் வேணாம் கட்சி வேணாம் கொடி வேணாம் ஒன்னும் சொல்லல அதுல சொல்லல. அதுதான் அன்பா. அதாவது ஒழுக்கமா படம் எடுத்தாரு. தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி எடுக்க மாட்டாரா? சரக்கும் குடிக்கல. ஒரு படத்துல கூட சரக்கு குடிக்கல. அவன் வெளியே கூட குடிக்கல. சிகரெட் குடிக்கல. ஒருத்தருக்கு கொலை கூட பண்ணல. சினிமால எந்த சினிமால எனக்கு காட்டுங்க நான் சொல்றேன். ஆனா நீர் புள்ள ஒருத்தருக்கு தான் அசோகனுக்கு குத்துனாரு லாஸ்ட்ல. அப்ப கூட அண்ணன் கத்தியால விசிறி போட்டாரு. கத்தி தட்டிட்டாரு. முத்தால குத்து கூடாது அண்ணங்கார முன்னாடிதான் குத்தணும். சண்டை போட்டி முன்னாடி குத்துனாரு. அது ஒரு படத்துல இருக்கு. ஆனா எந்த படத்துல கத்திய குத்தல. வெறும் சண்டை கத்தியால சண்டை போடுறது தள்ளி விட்டுறது. கத்தியால குத்துறது சண்டை போடுறது. இவன் சொர மீன் போல பல்டிங் அடிக்கிறது. எந்த படத்துல எந்த ஆளும் சொர மீன் போல பறக்க மாட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் பறக்குவாரு. அவரே பார்ப்பாருல்ல. கோல் சண்டை அவரே போடுவாரு. கத்தி சண்டை கத்தி சண்டை போட சொல்லக்கூடாது. இந்த பறக்கும் இந்த சொர மீன் போல அப்படியே பறக்குவான். அப்படியே பறந்து கீழே உயிந்து பல்டிங் போட்டு அப்படி நில்லுவாரு சண்டைக்கு. அது பாசம். அது சண்டை சிவாஜி சண்டையே தெரியாது சிவாஜிக்கு. எந்த படத்து சிவாஜி படம் ஒரு ஜெமினி கணேஷ் படம். என் பேர் ஜெமினி தான். ஜெமினி கணேஷ் படம். இந்த நல்ல பேர் இருக்கு. சிவாஜி வந்து ஆக்டிங் நடிப்பு இல்ல. நடிப்பு இருந்தாலும் நம்மளுக்கு புரிய மாட்டுது. சண்டே பாட்டு. ஆனா சரக்கு குடிக்கிறாரு சிவாஜி. சரக்கு குடிக்கிறாரு, பீடி குடிக்கிறாரு. ஐயோ எல்லா படத்துல பீடி குடிக்கிறாரு. இருந்தாலும் ரொம்ப நாள் இருந்தாரு. எம்ஜிஆர் தங்க பாசமா சாப்பிட்டாலும் ஆனா ஒன்னும் கெட்ட பழக்கம் இல்லாத போனாலும் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்தாரு. என்ன பண்றது? அவர் கடவுள் கூப்பிட்டு சீக்கிரம் போயிட்டாரு. மக்களுக்கு பார்க்காம கொல்லாம சீக்கிரம் வெட்டி போயிட்டாரு. நம்ம என்ன சொல்றது? சரி, அப்புறம் அது புலியாது. இது புலி சார். புலி நம்ம ரஜினி போல ஒரு கொட்டை காட்டுக்கு போட்டிருக்கேன் இப்போதான். உத்ராட்ச கொட்டியா? இப்ப இந்த கையில பேர் எழுதுறீங்க. யார் பேரு கையில பேர் எழுதுறீங்க? சார் என் தங்கச்சி பேரு. சரி, இது என் பேரு. அறியாத பையன் இருக்கும் போது நான் காதல் பண்ணும் போது போட்டேன். இது என் வைஃப் பேரு. போட்டாக்கா என் மாமங்கார பாத்துட்டு யாரும் பாத்தி சொல்லிட்டாங்க. என் பொண்ணு பேர் நீ எப்படி போட்டிக்கோனே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாச்சு நான் பயந்து போட்டேன். ஐயோ பொண்ணு பேர் யாரும் பாத்தி சொல்லிட்டாங்களே எப்படி சொன்னாச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியா? ஆமா. சரி. பேர் அடிச்சிட்டாக்கா என் பேரு என் தங்கச்சி பேர் நில்லி போச்சு. அப்புறமா இன்னும் கவனிச்சு பார்த்தேன். ஒரு பேர் அடிச்சுட்டேன், 2 பேர் நில்லி போச்சு. அப்ப புருஷன் பொண்டாட்டி பேர் தானே சொல்லுவாங்க. தங்கச்சி பேர் நம்ம தங்கச்சிக்கு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி பேர் மேலே போட்டேன், புருஷன் பேர் கீழே போட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு கேவலம். தங்கச்சிக்கு பொண்டாட்டி சொல்ல போறாங்க. சரி பொண்டாட்டிக்கு அடிச்சிடலாம், தங்கச்சிக்கு அடிச்சிடலாம். தங்கச்சிக்கு அடிச்சுட்டேன். மறுபடியும் ஒரே ஒரு பேர் நில்லி போச்சு. அப்புறமா அது கூட கவனிச்சு பார்த்தேன். 2 பேர் அடிச்சுட்டியா, 2 பொண்டாட்டியா, நீ 2 காதல் பண்ணி விட்டியா கேட்பாங்க. பேர் நடுவுல இருக்குதே சொல்லுவாங்க. இது முதல் பொண்டாட்டி, இது கீழே நடுவ பின்னாடி பொண்டாட்டி. அதுவும் கவனிச்சு பார்த்தேன். சரி இது வேணாம், அது கூட அடிச்சுட்டேன். 3 பேருமே அடிச்சிட்டீங்களா? 3 பேர், எங்க தங்கச்சி பேரு, என் பேரு, என் வைஃப் பேரு 3 அடிச்சிட்டீங்க. அது என்ன, அது அங்க ஒரு இது பச்சை வலி சார், முட்டி வலி, கால் வலி, அது இது சொன்னாச்சு. எங்க ஆளுங்க சொன்னாங்க என் தங்கச்சி போட்டுச்சு இந்த மாதிரி பூ போட்டுக்கோ. இப்ப அந்த முட்டி வலி வந்ததுனாக்கா பச்சை குத்தம் சரியாயிடுமாமா? சரியாயிடும்னு எங்க குறிக்காரங்க சொல்றாங்க. சரியாவலனா? சரியாவல. ஆனா இது கூட போட்டாங்க சார். இந்த முட்டி வலி அது இது போட்டாங்க. அது சரியாக மாட்டுது. இப்ப கூட ஓடி வலின்னு சொல்லிட்டு நீங்க பச்சை ஊத்திட்டீங்களா? முட்டி வலிக்கு அது. ஆனா நீர் வரும், நீர் வந்தா நல்லதாகும். ஆனா தீனி சாப்பிடுற தீனி சரியில்லை சார், மறுபடி வலி வந்துருது. ஆனா பச்சை போட்டா நல்லா போகுது, நல்லா நடக்கலாம், உட்காரலாம், பேசலாம். ஆனா தீனி சாப்பிடுற தீனி அது இது கண்டது புண்டது சாப்பிட்டோன்னே மறுபடி வலி வந்துருது. அப்புறம் அங்க பச்சை குத்துறீங்க பின்னாடி சார், பின்னாடி காட்டலாமா? காட்டுங்க. பச்சை குத்துன்னு சொன்னாங்க. பச்சை குத்துனா வலி போனோன்னு நான் ஹாஸ்பிட்டல் போய் காட்டினாக்கா, வண்டி ஓட்டாத, நான் ஆபரேஷன் பண்றேன் அப்படி சொன்னாச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த வலிக்கு உப்பு, கல் உப்பு தடி சூடா பண்ணா ஜவ்வெல்லாம் வெந்தி போச்சு. ஜவ்வெல்லாம் வெந்தி போன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் ஆந்திரில காட்டினாக்கா தோலாடுத்து ஜவ் இவ்வளவு ஜவ் கருப்பா
உப்பை வெட்டி எடுத்தாங்க. வண்டி ஓட்டுறதே உனக்கு மூளை எல்லாம் சாப்பிட்டுருச்சு, உப்பு போய் வண்டி ஓட்டுறதே சொன்னாங்க. சரிப்பா எனக்கு யார் வேலை பண்றாங்க, 4 பசங்க ஒரு பொண்ணு இருக்கு, யாரும் வேலை பண்ண மாட்டாங்க, யார் மாத்திரை அது இது வாங்கி நான் அந்த மூலம் ஓட்டுறது. மூலம் ஓட்டினோடனே அந்த மூளை இடுப்புல இருக்கிற இந்த எலும்புக்கு மூளை இல்ல, மூளை நீட்ட மூளை இருக்குமே, அந்த மூளை துண்ணிடுச்சான். அந்த டாக்டருக்காரு என்ன சொன்னாரு, கைதக்கறி, வெள்ளாட்டுக்கறி, மாட்டுக்கறி அந்த 3 சாப்பிடுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மூளை வந்துடும் அப்படி சொன்னேன். எப்ப மாட்டுக்கறி நாங்க சாப்பிட மாட்டோம், இந்த கைதக்கறி இந்த வெள்ளாட்டுக்கறி சாப்பிடுவோம். ஆனா கைதக்கறிக்கு ஆந்திரல தான் கிடைக்கும், ஆனா வெள்ளாட்டுக்கறி ஜாஸ்தி வேலை இப்போ எல்லாம் ஏறி போச்சு. ஆனா நம்ம கை முடியாது. இந்த கைதக்கறி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். குழந்தைங்க ருசிக்கு விட மாட்டாங்க, குழந்தைங்க பிடிச்சி சாப்பிட்டுறாங்க. 300 ரூபாய் கிலோ கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்டுறாங்க. அதே நம்ம வெள்ளட்கறி கறி ருசி போலதான், அதே ருசி அதே கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்டுறாங்க. 2-3 வாட்டி அனுப்பின வாங்கி வந்தாங்க, முடியல விட்டேன். சரி வெள்ளட்கறி கறி வாங்கினா 800 ரூபாய் 900 ரூபாய் அப்படி பண்ணாங்க, அதுவும் விட்டேன். இப்ப நாட்டுக்கறி அதோ நாட்டு சாப்பிடுறது அது சாப்பிட்டு எது முள்ள வண்டி ஓட்டினாங்க, இந்த எலும்பு வலுவா வந்துருச்சு. வண்டி ஓட்டோ வலுவா வந்துருச்சு. வலி ரொம்ப எடுத்து வச்சு ராமச்சந்திர ஆஸ்பத்திரி இங்க எடுத்து வந்து காட்டினேன். உனக்கு ஆபரேஷன் பண்ற அப்படி சொல்லி கம்னு ஆபரேஷன் பண்ணி ராடு போட்டாங்க. ராடு போட்டு பிளாட் போட்டாங்க. போட்டோடனே இப்ப 10 வருஷம் நடக்குது. அங்கே ஒரு 5வது வருஷம் போட்டேன், 5 வருஷம் முன்ன போட்டேன். அப்போ 5 வருஷம் நடக்குது. இப்போ 5 வருஷம் ஆகி போச்சு. அப்படியே இருக்கு. அது வலிக்கு நீங்க பச்சை குத்திருக்கீங்க. அங்க வலிக்கு பச்சை குத்தி மாட்டிக்கோனா வலி போல மறுபடி வலி எடுத்துச்சா ஆபரேஷன் தான் பண்ணிட்டாங்க. உப்பு தடி அந்த மூளை எல்லாம் சாப்பிட்டுருச்சு. புரியுது சொன்னீங்க புரியுது. இப்ப அங்க ஒரு பச்சை குத்திருக்கீங்க, அது இன்னும் மேல எது ஒரு புளி பச்சைங்கிற மாதிரி சோக்கி எங்க அப்பா சொன்னாரு, இது போடு நல்லா இருக்கும். மோகினியும் என்ன புளி எடுத்து இருக்கு, பருந்தி கடிக்க வருது. ஆனா இது கையில எடுத்துக்கோச்சு, கையில பறக்கிற போல எடுக்கிற போல. மோகினி வந்து என்ன பிடிச்சிங்க மேல கையில வச்சுக்கிட்டு அது பறந்து வருது சாப்பிடறதுக்கு. சரி இது கையில அப்படி தட்டி பிடிச்சிக்கோச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். கீழே பேர் போடல, இந்த பக்கம் டேக்க போடலாமா? பச்சை குத்துறது வந்து உங்களுக்கு சும்மா அந்த ஒரு பொழுதுபோக்கா? பொழுதுபோகிறதுக்கு அந்த காலத்துல அப்படி போட்டு மாட்டிக்கணும். உட்காந்துங்க இருக்கோ ஒரு ஏத்துக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் உட்காந்துங்க. 50 ரூபாய் இப்ப கூட உடம்பெல்லாம் குத்தி போறாங்க இந்த குறிக்காரங்க. இப்ப லேடிஸ் கூட குத்திராங்கல்ல, பின்னாடி ஃபுல்லா குத்தி போனாங்க. உடம்பு வேஸ்டே போச்சு. அதுக்கு யாரு கடிக்கிறாங்களோ இல்லைன்னு தெரியாது. ஏதோ ஒரு நம்ம ருசிக்கு நம்ம புருஷன் பொண்ணுட்டு இஷ்டம் பாக்குறதுக்கு ஏதோ அது இல்லாத இருக்கணும். அதான் ஒரு மஜா. அது இல்ல ஒரு கையில போட்டிக்கல. இப்போ எல்லாம் கத்திக்கோனாங்க இது போடுறதுக்கு, கையில போடுறதுக்கு. இப்போ கத்திக்கோனாங்க. இப்போ கத்தி அந்த காலத்துல இல்ல, பச்சே குத்த மாட்டாங்க. கையில குத்துனது இதோ எங்க இருக்கு, கையில குத்துனது இங்க இருந்துச்சு. இது என்னமா? ஆமா இது இருக்கு. நம்ம ஜெயசங்கர் புடியில ஜெய பொம்பா, அது ஆந்திரல குத்துன சின்ன பையன் இருந்த அப்பதான் குத்துந்து. சின்ன பையன் இருந்த ஜெய பொம்பா. அந்த நாகேஷ் ஜெயசங்கர் இருக்கிறாரு, அப்ப குத்துன ஒரு ரொம்ப கேள்வி பாட்டு பாடி குத்திச்சா இருக்கு. அது விட்டேன் இருக்கு. இதெல்லாம் நாங்க குத்துனது, இதெல்லாம் நாங்க குத்திக்கோணும். குத்துனதான் ஏன்னா இப்போ வலிக்கு எல்லாம் இப்ப குத்தி அந்த வலி போல. அதுதான் ஒரு மூட நம்பிக்கை. டாக்டர் என்ன சொல்றது, ஏன் குத்துறீங்க, டாக்டர் வந்து காமிங்க, பச்சை மீறுங்க, இல்லன்னா உங்க நாட்டு மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுடுறோம். அதெல்லாம் குறிக்கார் சொல்ற பேஜ் தான் நாங்க போட்டிக்கோறோம். வலி அடிக்குது பாரு, வலி இருக்குதா? வலி தாங்க முடியல. எவ்வளவு முடக்கட்டையால தைலம் தண்ணி பாக்குறேன், எவ்வளவு எலும்புட்டியால பால்ல ஊத்தி சாப்பிடுறேன், வலி போக மாட்டேங்குது. ஆனா போகும், ஆனா வாய் நிக்க மாட்டேங்குது. நீ சாப்பிட்டுறேன், நீ சாப்பிட்டா சரக்கு சாப்பிட்டா எங்க போடு பத்து நிக்க முடியல. சரி காமிப்பாங்க கூட. வலி ரொம்ப வந்துச்சு. நானே தான் போட்டது நல்ல பூ போட்டேன், வலி போயிடுச்சு. வலி போன உடனே மறுபடி வலி வந்துச்சு, மறுபடி போட்டேன். அங்க போட்ட ஒரே இடத்துல போட்டாக்கா இந்த கருப்பால போயிடும், வெள்ளனி வந்துடும். அப்படி சொல்லி போட்டேன்னா
வலி கூட போயிடுச்சு. கருப்பு ரொம்ப வந்துருச்சு. கருப்பா வந்துருச்சு. அது போற ஜாதி இல்ல, அங்கே இருக்கிற ஜாதி வலி போயிடுச்சு. இப்போ நீங்க வந்து கல்யாணம் ஆகிறோம், நம்ம நீங்க வந்து தாலி கட்டுறோம் நம்ம பெண்களுக்கு அடையாளம் கல்யாணம் ஆயிடுச்சு, மெட்டி போடுறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இப்போ உங்க நரிக்குறவங்களை வந்து உங்க மனைவி பேர சார் நாங்க குருவிக்காரங்க வந்து கையில பச்சை குத்திக்குங்களா பொண்டாட்டி பேர? இல்ல சார், சும்மா அந்த காலத்துல முன்ன குத்துக்கணும் இருந்தோம். இப்ப குத்த மாட்டாங்க. கருப்பு மணி கட்டுவாங்க. ஓஹோ. இப்ப நீங்க வந்து சாயந்தரம் கல்யாணம் பண்றாங்கல்ல, சாயந்தரம் ராத்திரி தான் சொல்லணும். ராத்திரில மாமியார் கட்டுவாங்க, காலையில புள்ளக்கார கட்டுவாங்க, புருஷங்கார கட்டுவாங்க. 2 தாலி அங்க 2 தாலி. பாத்துருங்க. ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க ஐயா? பேர் ஜம்பலோ ஜம்னின்னு சொல்லுவாங்க. ஜம்பலோ ஜம்னியா? ஓகே. நம்ம ஜம்னி சொன்னாக்கா இந்தியா ஃபுல்லா ஜம்னி ரொம்ப பேர் இருக்காங்களா? இந்த 3 ஜம்னி இருக்கிறோம். அப்படியா? இந்த வீட்டு ஜம்னி. சரி. இந்த வீட்டுல ஜம்னி. சரி. சரியா, கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒரு வீடு காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓடி கழுகுறோம். எங்களுக்கு ஒரு நல்ல வாய்க்கு கிடைச்சாக்கா உங்களுக்கு காலம் பூரா நன்றி மறக்க மாட்டோம். சரிங்க ஐயா, கண்டிப்பா. சரிங்க ஐயா. எம்ஜிஆர் இருக்கும் போது, இந்த கலைஞர் இருக்கும் போது கூட உங்க நன்றி மறக்கல. இப்ப எல்லா பேர் பைய ஆளுங்க போயிட்டாங்க. இப்ப சாலின்னு ஒருத்தர் தான் இருக்கிற பைய ஆளு, அவருக்கு தான் எங்க ஓட்டெல்லாம் அவருக்கு தான். போன வாட்டி கூட அவருக்கு தான் போட்டோம். நம்பி எங்களுக்கு பட்டை கொடுத்தாரு. வீடு காமிக்கல, இடம் காமிக்கல. மறுபடியும் நம்பி அவருக்கு தான் போட போறோம். எவ்வளவு புது கட்சி வந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. அவருக்கு தான் எங்களுக்கு வழி காட்டணும் இல்லையா? வழி காட்டினதானே. ஏதோ அப்புறமா ஏதோ கோயந்த குட்டிங்க ஏதோ எனக்கு அவன் தலை ஓணும், எனக்கு இது ஓணும், அது ஒண்ணு ஓடுவாங்க தலை. நம்ம பய கட்சி தான் தலை. பயாலு தான். ஓகே, நன்றி பசங்க ஷூட்டிஸ் பசங்க எனக்கு அது ஒண்ணு, இது ஒண்ணு, அது பொம்மை ஒண்ணு, இந்த பொம்மை ஒண்ணு கேக்குறாங்க. நம்ம பெரிய ஆளுங்க வீட்டுல உட்காந்து இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணுடா, நம்ம மின்னுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இப்ப கூட அப்படிதான் சொல்லி காட்ட போறாங்க பெரிய ஆளுங்க அங்க வீட்டுல. நீ மாநாடுக்கு போய் வந்தேல்ல, பாத்துட்டே இல்ல, இப்ப நம்ம பெரிய ஆளுங்க சொல்ற கட்சியில போடு, இப்படி அம்மா அப்பா சொல்ல போறாங்க. இப்ப யார் வர்றாங்களோ யார் போறாங்களோ பாக்கலாம், ஜெயிக்கலாம். ஸ்டாலின் வர்றாரோ என்ன விஜய் வர்றாரோ பாக்கலாம். சரி, நன்றி ஐயா. நன்றி சார்.